கோபத்தினுடைய வெளிப்பாடு, பேச்சினுடைய வெளிப்பாடு, செயலுடைய வெளிப்பாடு, பல நாள் மறைக்கப்பட்ட சக்தி. அடக்கணும்னு நினைச்சவனுக்கு அடங்கி போகல, பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சவன்ட்ட பிடிச்சு போகல, கட்டுப்படுத்தணும்னு நினைத்தவன்ட்ட கட்டுப்படல. இவர்களை அதிகாரம் பண்ணுபவர்களை, இவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள, இவங்களை அதிகார திமிரா, அப்ப இவங்களுக்கு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக பொய் பேச தெரியல, இவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குதுங்கிறதுக்காக யாரையும் பாராட்டி பேச தெரியல, இவங்களுக்கு ஒரு தப்ப மறைச்சிட்டு, ஆக இவர்களுடைய பலவீனம் எங்க போய் உட்காருது அப்படின்னா, காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சம். எல்லாருடைய மனசையும் ஒருத்தர்னால படிக்க முடியுது, எல்லாருடைய பிரச்சனையும் ஒருத்தர்னால கிரகிக்க முடியுது, ஒருத்தருடைய தன்மைகளை, ஆழ்மனது ரகசியங்களை ஒருத்தர்னால உணர முடியுதுன்னு. இந்த விருச்சகம் என்ற நீர் ராசிக்குள்ள ஒரு நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய, அந்த வேக கிரகம் என்று சொல்லக்கூடிய அக்னி தத்துவ. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எப்படி எதிர்கொள்றாங்க, இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேர்முக எதிரிகள், மறைமுக எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேர்முக எதிரி, மறைமுக எதிரி, பொதுவா ஒரு எதிரி அப்படிங்கிறது எப்படி உருவாக்குறாங்க? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவானா வர்றார். செவ்வாயினாலே சண்டை, சச்சரவு, போர், வீரம், தீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆனா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்றது. அப்ப எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பத்தி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களே அந்த எதிரியை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எதிரி என்பது நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடியவர்களை விட மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய எதிரிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருப்பாங்க. அது சில நேரங்களில் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியவே வரும். ஏன்னு சொன்னால், ஒரு அக்னி மேலே இருக்கக்கூடிய நீர் மாதிரி ஒரு நெருப்பை அணைச்சிட்டீங்க, ஆனாலும் அது அணைஞ்சிருச்சுன்னு நினைப்போம், உள்ளுக்குள்ளே அப்படியே புகஞ்சு ஒரு நாள் அக்னியாக வெளிப்படுற மாதிரி இந்த விருச்சகம் என்ற நீர் ராசிக்குள்ள ஒரு நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய, அந்த வேக கிரகம் என்று சொல்லக்கூடிய அக்னி தத்துவத்தின் முதன்மை ராசிக்குரிய செவ்வாயே விருச்சக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இவங்களுக்கு எதிரி இல்லாமல் இவங்களால வாழவும் முடியாது. எதிர்த்தா மட்டும்தான் இவர்களுக்கு அடுத்த இலக்கை நோக்கி போக முடியும். ஏன்னா மேஷம், விருச்சகம் ரெண்டுமே செவ்வாயினுடைய ஆதிக்கமாக வர்றதுனால எதிரிகளை சந்திப்பதில் இவங்களுக்கு அதீத பங்கு உண்டு, எதிர்ப்புகளை சந்திப்பதில் அதீத ஆர்வம் உண்டு, எதிரிகளை வெல்வதில் அதீத துணிவு உண்டு அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. சரி, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தா நேரடி எதிரி அப்படிங்கிறத விட மறைமுக எதிரிகளால் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய தொந்தரவுக்கு ஆட்படுவார்கள். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதினு என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சுப கிரகங்கள்லாம் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா எதிரி கண்ணுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரர்கள் வீரியம் கொண்டு வாழ்ந்தும் காட்டுவாங்க. ஆக எதிரி என்பது விருச்சகத்திற்கு நேரடி எதிரி, மறைமுக எதிரி, கூடவே இருக்கக்கூடிய எதிரி அப்படின்னு 3 பிரிவா நான் பிரிப்பேன். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த நேர்முக எதிரியோ இல்ல மறைமுக எதிரியோ, எதிரி அப்படிங்கிறது எந்த இடத்துல உருவாக்குறாங்க, அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்றாங்க சார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க எல்லோருடைய மனசையும் படிக்க தெரிந்தவர்கள். அது காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ரகசியம் காக்கவும் தெரியும், ரகசியம் காப்பதை அவர்களால் கிரகிக்கவும் முடியும். எல்லோருடைய மனசையும் ஒருத்தர்னால படிக்க முடியுது, எல்லோருடைய பிரச்சனையும் ஒருத்தர்னால கிரகிக்க முடியுது, ஒருத்தருடைய தன்மைகளை, ஆழ்மனது ரகசியங்களை ஒருத்தர்னால உணர முடியுதுன்னு சொன்னால் அவங்கள கண்டு பயம் வருமா வராதுங்களா? ஆக விருச்சிக ராசிக்காரர்களை கண்டு ஒருவர் பயப்படுவதே நம்ம மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. நீங்க ஓரங்கட்டணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரர்களிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாமல் எதிரிகள் திணறக்கூடிய காரியத்தில் இருப்பதனால இவங்களை கண்டு வரக்கூடிய பயம்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாகக்கூடிய இடம். வெளிப்படையா எதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவானாலும் கூட அதை கண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடுவது கிடையாது, ஒதுங்குவது கிடையாது, அஞ்சுவது கிடையாது. ஏன்னா விருச்சகத்திட்ட ஒரு பழிவாங்கும் குணம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது வேணும்னு போய் திட்டமிட்டு கெடுக்கிறதெல்லாம் கிடையாது, மறக்க தெரியல, அவ்வளவுதான் விஷயம்.
ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகவே 6 செவ்வாய் பகவான் வர்றதுனால ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு, ஒரு எதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா துணைக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு வாங்க போய் பஞ்சாயத்து பேசிட்டு வரும்லாம் கூப்பிடவர்களுக்கு தெரியாது. நேரடியாக சென்று மோதுவார்கள். அந்த இடத்துல தான் விருச்சக ராசிக்காரர்கள் நேரடியான எதிரியை உருவாக்கிக்கிறாங்க. இவங்க நேரடியா மோதக்கூடிய அந்த துணிச்சல் மறைமுக எதிரிகளையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். ஆக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை போர் கிரகமாக இவர்கள் கொண்ட காரணத்தினால, அந்த கிரகம் நீர் ராசிக்குள்ள இருக்கிறதுனால அக்னி எரிகிறது வெளியில தெரியும், அது அணைஞ்சு இருக்கும் போது உள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆக விருச்சக ராசிக்காரருடைய கோபமும் விருச்சக ராசிக்காரருடைய வேகமும் விருச்சக ராசிக்காரருடைய அமைதியில நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்த அமைதி வெடிக்கக்கூடிய ஒரு இடம்தான், அந்த அமைதியை இவங்க காட்டக்கூடிய இடம்தான் எதிரிகளை வெல்லக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் உருவாகக்கூடிய தருணத்தை பத்தி சொன்னீங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இவங்களுக்கு யாரு? வேற எப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரி, நேரா எதிரி எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, உண்மையை மறைக்க தெரியாதுங்க இவங்களுக்கு. எப்பயுமே விருச்சிக ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா பேச வேண்டிய தருணம் வரும்போது உண்மையை பேசி போடுறாங்க. அது உண்மையை பேசும்போது காலச்சக்கரத்திற்கு 8வது ராசியாக வந்து இவர்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் என்ற நிலையை பெறார். சகோதர வழி உறவா இருக்கட்டும், ரத்த சம்பந்தமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பட்டுன்னு செய்யறது தப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு விருச்சகத்தினுடைய டைப்பு. ஆக இவர்களுடைய பலவீனம் எங்க போய் உட்காருது அப்படின்னா, காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் என்ற நிலையை பெறார். இவர்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல. அப்ப இவங்களுக்கு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக பொய் பேச தெரியல, இவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குதுங்கிறதுக்காக யாரையும் பாராட்டி பேச தெரியல, இவங்களுக்கு ஒரு தப்பை மறைச்சிட்டு தப்பு செஞ்சவங்களை காப்பாத்தி விட்டு நம்ம பேர் எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் இல்லை. ஆக நேருக்கு நேரா தப்ப தட்டி கேட்கக்கூடிய தருணத்தில் தான் விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள, இரத்த சம்பந்தத்துக்குள்ள, பெத்த பிள்ளைகிட்ட கூட எதிர்ப்பை விருச்சக ராசிக்காரங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. ஆக இவங்கள்ட்ட பொய்யை வந்து முலாம் பூசி மறைக்க தெரியாது. கெட்டிக்காரன் பொய் 8 நாளைக்கா அப்படின்னு சொன்னா அது விருச்சக ராசிக்காரர்கள். ஆனா நிறைய பேர் சொல்வது உண்டு, விருச்சக ராசிக்காரர்கள் தான் நிறைய விஷயத்த மறைச்சு வைக்கிறாங்க, மறைமுகமா இருக்கிறாங்க, மறைமுகமா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயை பொறுத்தவரை அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற 2 ராசியுமே, மேஷமா இருக்கலாம் விருச்சகமாக இருக்கலாம், கோபப்படுவாங்க அதிகமா. கோபம் இருக்கும் இடத்துல பொய் என்பது நிச்சயமாக சர்வசாதாரணமாக மறைஞ்சு கிடக்கவே கிடக்காது. ஆக விருச்சகத்தை பொறுத்தவரை கோபத்தை காட்டக்கூடிய ஒரு ராசி. காட்ட வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய இடத்துல, உணர்ச்சிகளை காட்ட வேண்டிய இடத்துல காட்டக்கூடிய ராசிங்கிறதுனால இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எதிரிகள் சர்வசாதாரணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாவாங்க. பொதுவா இந்த விருச்சக ராசிக்காரர்கள்லாம் அந்த பிடிச்ச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது உண்மையா சார்? சொல்லிக்கிறாங்க அப்படிதான். என்னைய பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிகாரம் பிடிக்கும் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க, அதிகாரத்தில் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பான கருத்து. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களை அதிகாரம் பண்ணுபவர்களை, இவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள, இவங்களை அதிகார திமிரால அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவங்கள, இவங்களை அதிகாரம் பண்ணி தான் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்கள விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய பிடிவாத குணத்தால அப்படியே உடைத்து எறிவாங்க. அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு அடக்கணும்னு நினைச்சவனுக்கு அடங்கி போகலை, பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சவன்ட்ட பிடிச்சு போகலை, கட்டுப்படுத்தணும்னு நினைத்தவன்ட்ட கட்டுப்படலை. அது பார்க்குறவங்க கண்ணுக்கு திமிர் மாதிரி தெரியும், பிடிவாத மாதிரி தெரியும், அதிகாரம் மாதிரி தெரியும், பிடித்த பிடியை நழுவாதவர்கள் என்று தெரியும். உண்மைதான், விருச்சக ராசிக்காரர்கள் தன்னை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தன்னுடைய பிடிவாத குணத்தை காட்டுவாங்க. தான் அதிகார திமிரை காட்டணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய பிடிவாத குணத்தை காட்டுவாங்க. தான் மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சு நீ பெரியாளாகணும்னு நினைச்சினா அந்த இடத்திலே விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய பிடிவாத குணத்தை காட்டுவார்கள். அது உனக்கு பிடிவாதமா தெரிஞ்சா அதுதான் எனக்கு பிடிவாதம் சொல்லக்கூடிய ராசி என்பது விருச்சக ராசி. அப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிடிச்சபடி அப்படின்னு சொல்றாங்க போல சார். இப்போ இவங்க ரொம்ப தீவிரமான அந்த உணர்ச்சி வசப்படுறதுனாலேயே எதிரிகள் எல்லாம் சம்பாதிச்சுக்கிறாங்களா? அதாவதுங்க, விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒருத்தரை நம்பிட்டா, அது குரு வந்து பூர்வ புண்ணியாதிபதியா அவங்களுக்கு வந்துடுறாரு. நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து ராசியாதிபதி செவ்வாய். நம்மள பேர் எங்க போயிட போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து யாரையுமே இவர்கள் வந்து பெரிய பலமானவர்கள் அப்படின்னா குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. அதே நேரத்தில் நீ பெரிய ஆளுன்னு நான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த டைப் இவங்கள்ட்ட சர்வசாதாரணமாகவே குணத்தில் வந்துடுது. அப்படியே சகஜமாக பழகக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு தன்மை விருச்சகத்திட்ட வந்துடுது. ஆக இவங்க அந்த முழுசா நம்பினதுனால நீ துரோகம் பண்ற ஒரு கட்டத்தில்
நீ எதிரியோட கைகோர்க்கிற, நீ எனக்கே எதிராக நிற்கிற, என்னைய மட்டம் தட்ட பார்க்குற, அப்புறம் உன்னை கொஞ்சுவாங்களா அப்படிங்கிறத விருச்சகத்தினுடைய குணம். ஆக அது உணர்ச்சி பூர்வமாக அடக்கி வைக்க முடியாம இவங்க கோபத்தினுடைய வெளிப்பாடு, பேச்சினுடைய வெளிப்பாடு, செயலுடைய வெளிப்பாடு, பல நாள் மறைக்கப்பட்ட சக்தி. உங்களுக்கு பொறுத்தவரைங்க டெய்லி திட்டுறவன் 4 நாள் திட்டிட்டு போயிடுவான், டெய்லி கோபப்படுறவன் 2 நேரம் கோபப்பட்டு போயிடுவான். ஆனா அடக்கி 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 வச்சுட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல. விருச்சக ராசிக்கார பெண்கள் கூட சாதுவாக சில நேரங்களிலே அமைதியாக இருக்கும் பொழுது விருச்சகம் தானா என்று நினைக்கும் பொழுது, விருச்சகம் மட்டும் இல்லையா, விருச்சகத்தில் இருக்கக்கூடிய தேளும் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகம் என்பது, அவங்க பாட்டில் சாதுவா இருக்கிற ஆளுகளை நீ போய் நோண்டி நோண்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் சாதுவான முகத்தை அவர்கள் காட்ட மாட்டாங்க, அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுவாங்க. அதை பார்க்குறவங்க இவங்க தீவிர உணர்ச்சியாளர்கள்னு சொல்றாங்க. இருந்துட்டு போகட்டுமேங்கிற டைப்பு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதிக எதிரிகள் உருவாகுறாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேர்முக எதிரிகளை பத்தி பேசணும். மறைமுக எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நேரடி எதிரிங்கிறது 6ஆம் இடமா வந்துடுது. அந்த 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு தொடர்பில் நிற்கும் போது சுய ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி அவருடைய நிலையை பொறுத்து லக்னத்தை பார்க்கும் பொழுதுதான் மறைமுக எதிரிகள் அந்த தசா புத்தி காலங்களில் ஒரு ராசிக்கு உருவாகும். நேரடி எதிரியை நீங்கள் அப்படியே சமாளித்து போயிட்டே இருப்பாங்க. மறைமுக எதிரி என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் புதன் பகவானாக வர்றதுனால பெரும்பான்மையான விருச்சக ராசிக்காரர்கள் தாம் பேசிய பேச்சினால மறைமுக எதிரிகளை சம்பாதிச்சாங்க. நேருக்கு நேராக சொன்ன காரணத்தினால மறைமுக எதிரிகளை சம்பாதிச்சாங்க. உண்மையை சொன்ன காரணத்தினால எதிரிகளை சம்பாதிச்சாங்க. இவங்க பேசின ஒரு பேச்சை தப்பாக திரித்து ஒருத்தர் தூது சொல்றதுனால, ஏன்னா புதன்கிறது கம்யூனிகேஷனை குறிக்கிறது, இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை இன்னொன்னா திரித்து சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களால் விருச்சக ராசிக்காரர்கள் மறைமுக எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறாங்க. எழுத்துப்பூர்வமா நம்பிக்கையின் அடிப்படையில் எங்க போயிட போகுதுன்னு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண எல்லா விஷயமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரியை உருவாக்குது. சொந்தத்துல, சொந்த பந்தத்துல, இரத்த உறவுகள்ல, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட சொத்து பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிரிகள் உருவாகுறாங்க. விருச்சகத்தை பொறுத்தவரை 8ஆம் புதன் பகவானும் ராசிக்கு 6 ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அவங்களுடைய ராசி கட்டத்துல லக்னத்தின் அடிப்படையில் இணைந்து சேர்ந்து பார்த்து இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிரி உருவாவாங்க. இவங்க கோவப்படுற நேரத்துல அவங்க சைலண்டா இருப்பாங்க, இவங்க பேசுற நேரத்துல ஆறுதலா பேசுவாங்க, இவங்க தப்பான ஆள்கிட்ட சரியான நேரத்துல போய் ஐடியா கேட்டுக்கிட்டு மறைமுக எதிரிகிட்டையே விருச்சக ராசிக்காரர்கள் அவர்கள் இவர்கள் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய நபர்களோடு உறவாடக்கூடிய சூழ்நிலையை அந்த எதிர்ப்பு பாவகம் உருவாகும். அண்ணன் தானே, தம்பி தானே, சகோதரன் தானே, மாமன் தானே, மச்சனன் தானே நினைச்சு பழகின விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவன் தாயா பெரிய குழியா வெட்டி விட்டு போயிட்டான் மாதிரி அகால பாதாளத்துல கொண்டு போய் விருச்சக ராசிக்காரர்களை அவர்கள் நுணுக்கமான கம்யூனிகேஷன் அறிவுனால, பொய் சாட்சி சொன்னதுனால, கோல் சொன்ன காரணத்தினால, தூது போன காரணத்தினால, தப்பா இவர்களை பிரகடனப்படுத்தின காரணத்தினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளை, விருச்சக ராசிக்காரர்கள் நேர்மையான நேர்முகமான எதிரிகளை விட, அதாவது எதிரி கூட நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு மறைமுகமான எதிரிகள் சூதுனால மட்டும்தான் விருச்சக ராசிக்காரர்களை டச் பண்ண முடியுமே தவிர நேரடியா தலையையோ கையையோ பிடிக்கவே முடியாது. விருச்சகத்தை பொறுத்தவரை எதுக்கணும்னு முடிவு பண்ணா நேரா வந்து எதிர்த்துரு, மறைஞ்சு நின்று எதிர்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சுய ஜாதகத்துல 6-8 பலமா இல்லைன்னு சொன்னா, 6-8 சுப தொடர்புகளோடு இல்லைன்னு சொன்னா அந்த எதிரிகள்னாலேயே விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை என்பது வீணா போயிடும். ஆக இதை பார்ட் 2ல நம்ம முறையான தாந்திரிக பரிகாரங்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் சூட்சும பரிகாரம் சொல்றேன்னு சொல்லுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள்ல இருந்து வெல்றதுக்கு தாந்திரிக பரிகாரம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது விருச்சிகத்திற்கு எதிரிகள் கையாளக்கூடிய யுத்தியே அதுவா இருக்கு. இவங்களை அழிப்பதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயமே அந்த தாந்திரிகமான விஷயங்களா இருக்கு. மறைமுக சக்திகளை எதிரிகள் பயன்படுத்துறாங்க, மறைமுக சூழ்ச்சிகளை பயன்படுத்துறாங்க, மறைமுக சதி வலைகளை இவர்களுக்கு பின்றாங்க. இவங்களை எப்படியாவது சூனியப்படுத்தணும்னு நினைச்சு, இவங்க வாழ்க்கையை சூனியமாக்கணும்னு நினைச்சு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் விருச்சகத்திடம் மீண்டும் எழக்கூடிய சக்தி இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட நான் சொல்லுவேன், அதிகமா யாரையும் நம்பாதீங்க, அதிகமாக யாரிடமும் ரகசியத்தை சொல்லாதீங்க, உண்மையானவர்கள் என்று இடம் கொடுக்காதீங்க. இதை விருச்சக ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் அவங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாக எதிரி வலையிலிருந்து, சதி வலையிலிருந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம்.
விரைவிலேயே பேசலாம் சார். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க, நேர்முக மறைமுக எதிரிகள், இதிலிருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள், தாந்திரீக பரிகாரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி விரைவிலே பேசலாம். தொடர்ச்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டான எதிரிகளை பத்தியும் பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, விருச்சிக ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எப்படி எதிர்கொள்றீங்க, இதனால நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்லோட் செஞ்சுட்டே வரும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.